Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு முட்டை கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு கடாய் வச்சு நான் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி போட்டு இது நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் இன்றைக்கி இந்த மாதிரி வதக்கிட்டது அரைச்சி தான் செய்ய போகிறேன். இதேமாரி நிறைய முட்டை கிரேவி ரெசிபி என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டால் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு அதில் 2 ஏலக்காய், அப்புறமா ஒரு 10 போல் காஜு போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் அரைச்சிக்கணும். ஏன்னா இது கூட நம்ம போட்டு அரைக்கிறதுனால அந்த காஜு கொஞ்சம் அப்படியே தொக்காக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் நம்ம அதை அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இது மசாலா வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி வெங்காயம், அது கொஞ்சம் சில்லுன்னு ஆன பிறகு அதே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அது கூட போட்டு அரைச்சிக்கணும். அதே கடாய் பாருங்கள், நான் அதே கடாயில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகா, அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அது கொஞ்சம் போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்க போகிறோம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். முட்டை ஏற்கனவே நான் வச்சு வச்சுருக்கேன். இந்த மசாலா நல்லா வதக்கிட்ட பிறகு முட்டை நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃப்ரீ தான். உங்கள் சப்ஸ்கிரைப்னால நானும் கொஞ்சம் வளருவேன், எனக்கும் மோட்டிவேஷன் கிடைக்கும். இப்போ மசாலாவில் நான் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறமா தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும் நல்லா. இதை காஜு நம்ம போட்டிருக்கிறதுனால இதில் என்ன ஆகும்னா அடி பிடிக்கும். அதனால் நம்ம கை விடாமல் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், 1 கிளாஸ் அளவுக்கு. உங்களுக்கு பார்த்து நீங்கள் எவ்வளோ கிரேவி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்ததுமே இதில் நான் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன். இன்றைக்கி கொத்தமல்லி இல்லாததுனால கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன் நான். நீங்கள் கொத்தமல்லி இருந்தாக்கா லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டை போட்ட பிறகு நம்ம ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டோம்னா அந்த முட்டையோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த முட்டை கிரேவி நீங்கள் சப்பாத்தி, பூரி, ரைஸ் எது கூட விடாமல் நல்லாயிருக்கும். இந்த முட்டை கிரேவி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்காக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.